ஹலோ ஃபார்மர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்குறோம்னா மல்லிகை செடிக்கு நீர்ப்பாசன முறையை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது நீர்ப்பாசன முறைன்னு பார்க்கும்போது பொதுவாக 3 வகையான நீர்ப்பாசன முறை வந்து பல்வேறு பயிர்களுக்கு விவசாயிகள் பயன்படுத்துகிறாங்க. ஸோ அதில் வந்து 3 என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து மைக்ரோ டியூப் இரிகேஷன். அதாவது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து மைக்ரோ டியூப்பு. ஸோ இந்த மைக்ரோ டியூப் மாதிரியே இதுக்கு டபுள் சைஸில் இன்னொரு டியூப் வரும். ஸோ அது வந்து இன்னும் கொஞ்சம் மேக்ரோ டியூப்னு குறிப்பிடலாம். அதாவது இந்த ட்ரிப் இரிகேஷன் ஓஸை விட இது இந்த மைக்ரோ டியூபுக்கு டபுளாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டும் வெவ்வேறு பயிர்களுக்கு பயன்படுத்துறதுக்கு அந்தந்த பயிர்களுக்கு தேவைப்படக்கூடிய நீரோட அளவை பொறுத்து நம்ம வந்து மாற்றிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு ட்ரிப் இரிகேஷன். அதாவது ட்ரிப் இரிகேஷனை பொறுத்தவரை இதுதான் முக்கியமாக சொட்டு நீர் பாசனம் கருதப்படுது. ஸோ இதில் வந்து நம்ம தண்ணீர் வந்து நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதாவது தண்ணீர் வெளியேறக்கூடிய வேகத்தை வந்து நீங்கள் கூட்டிக்கலாம், இல்லைனா குறைச்சிக்கலாம். ஸோ ரொம்ப குறைச்சி வைக்கும்போது இதில் வந்து தண்ணீர் சொட்டு சொட்டாக வெளியே வரும். ஸோ அப்படி வர்றது வந்து மண்ணில் ஈரம் கொஞ்சம் கொஞ்சமாக பரவும். அண்ட் பயிருக்கும் இந்த மாதிரி பரவுறது வந்து வெயில் காலங்களில் போதுமானதாக இருக்கும். அதாவது நம்ம தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துகிறதுக்கும் அண்ட் அதே நேரத்தில் பயிருக்கு தேவைப்படக்கூடிய தண்ணீரை கொடுக்குறதுக்கும் சிறந்த வழியாக இருக்கும். ஸோ இதை பற்றி நம்ம வந்து இந்த மண்ணில் எந்த அளவுக்கு ஈரம் வந்து தக்க வைக்கப்படுது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவோட மிடில் சொல்கிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ட்ரிப்பரை பொறுத்தவரை ட்ரிப்பரை வந்து நீங்கள் கடிகார முள் திசையில் திருப்பினீங்க அப்படின்னா தண்ணீர் வெளியேறக்கூடிய வேகம் வந்து குறையும். ஸோ இதுவே ஆன்டி கிளாக் வைஸ், அதுக்கு எதிர் திசையில் நீங்கள் திருப்பினீங்க அப்படின்னா, அதாவது ஸ்க்ரூ வந்து லூஸ் பண்ணுற ஓப்பன் பண்ணுற திசையில் நீங்கள் திருப்பினீங்க அப்படின்னா தண்ணீர் வந்து அதிகமாக வெளியேறும். ஸோ இதுதான் இதோட கண்ட்ரோலிங் பொறுத்தவரை. அண்ட் இந்த ட்ரிப்பரை பொறுத்தவரை இது வந்து பிரத்யேகமாக தண்ணீர் ரொம்ப சீக்கிரமாக பயன்படுத்துறதுக்காகவே தயாரிக்கப்பட்டது. ஸோ இதில் நம்ம தண்ணீர் சொட்டுற அளவுக்கு தண்ணீர் பாய்க்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து மல்லிகை செடிக்கு குறைந்த அளவு தண்ணீர் தான், உங்களுக்கு வாட்டர் சோர்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது, ஆனால் பயிர்கள் அதிகமாக வச்சுருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து இந்த ட்ரிப்பர் பயன்படுத்தலாம். ஸோ இதுவும் நம்ம பயிர்களுக்கு அமைச்சிருக்கக்கூடிய இந்த மைக்ரோ டியூப் யூஸ் பண்ணுறதுமே கிட்டத்தட்ட சேம் தான். அதாவது இந்த ரெண்டு பயன்படுத்துகிற மூலிமா மண்ணில் ஈரத்தோட தக்க வைப்பு அப்படிங்கிறது வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். அதை பற்றி நம்ம எப்படி சொல்கிறோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து நம்ம மைக்ரோ டியூபுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மண். ஸோ இந்த மண் வந்து நாளடைவில் திக்காகிட்டே இருக்கும். அதாவது மேல்புறம் இருக்கக்கூடிய மண் வந்து பாசி ஆகி ஒரு 1/2 சென்டிமீட்ரு அளவுக்கு இது வந்து ஒரு கோட்டிங் மாதிரி ஃபார்ம் ஆயிரும். அதாவது ஒரு பாசி லேயர் மாதிரி ஃபார்ம் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி ஆகக்கூடியதுக்கு கீழே இருக்கக்கூடிய மண்ணில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் வந்து நம்ம தண்ணி விடும்போது எந்தளவுக்கு ஈரப்பதம் பரவிச்சோ, அதாவது நம்ம எவ்வளோ தண்ணி விட்டோமோ எவ்வளோ தூரத்துக்கு இந்த 1/2 சென்டிமீட்டருக்கு கீழே தண்ணீர் வந்து போச்சோ அந்த ஈரப்பதம் எல்லாமே எவாப்ரேட் ஆகாமல், வெயிலால் எவாப்ரேட் ஆகாமல் இருக்கிறதுக்கும், ஆவியாகாமல் இருக்கிறதுக்கும், காற்றால் எவாப்ரேட் ஆகாமல் இருக்கிறதுக்கும் இது வந்து சப்போர்ட் பண்ணுது. ஸோ இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, மேல்புறம் இருக்கக்கூடிய இந்த பாசி ஆகியிருக்கக்கூடிய இந்த மண், பாசியாக திக்காகிருக்கக்கூடிய இந்த மண் வந்து சுலபமாக இந்த ஈரப்பதத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு வழிவகுக்குது. ஸோ இது வந்து எப்போ நடக்கும்னா, இந்த மாதிரி ஒரு அளவான தண்ணீர் வந்து இந்த மைக்ரோ டியூப் வழியாகவோ இல்லைனா ட்ரிப்பர் வழியாகவோ தொடர்ச்சியாக மண்ணில் ஒரு குறிப்பிட்ட அளவு இடத்துல பட்டுக்கிட்டே இருக்கும்போது நாளடைவில் இப்படி ஆகும். ஸோ இது குறைந்தது ஒரு 10லேருந்து 15 நாட்கள்லேயே இந்த மாதிரி மண் வந்து மாறிடும். ஸோ அப்படி ஆனதுக்கு பிறகு ஈரத்தோட தக்கவைப்பு அப்படிங்கிறது வந்து எவ்வளோ வெப்பமாக இருந்துச்சுனாலும் பயிருக்கு போதுமான அளவு மண்ணுக்கு கீழே இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு மல்லிகை செடிக்கு எந்த மாதிரியான நீர்ப்பாசன முறை பெஸ்ட் அப்படிங்கிறத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னொரு வழிமுறை வந்து இருக்குது. அதாவது 3ஆவதாக ஒரு நீர்ப்பாசன வழிமுறை வந்து இருக்குது. அதாவது கால் பாத்தி நீர்ப்பாசன முறைன்னு சொல்லுவாங்க. ஸோ கால் அப்படிங்கிறது வந்து வாய்க்கால், தண்ணீர் வந்து வாய்க்கால் வெட்டி அதில் வந்து அதிகமான தண்ணீர் வந்து ஓடும். ஸோ இதில் வந்து நம்ம டைவர்ட் பண்ணி தண்ணீர் வந்து ஒவ்வொரு ஒரு பாத்திக்கு 2லேருந்து 4 செடி, இல்லைனா உங்களோட இடத்தை பொறுத்து நீங்கள் கட்டமைச்சிக்கிறத பொறுத்து. ஸோ அந்த பாத்திக்கு நீங்கள் வாய்க்காலில் வெட்டி தண்ணீர் வந்து பாய்க்கணும். ஸோ இது வந்து நீங்கள் தண்ணீர் எவ்வளோ பாத்தியில் விடுறீங்களோ அதுக்கேற்றாற் போல் தண்ணீர் பாய்க்கும் இடைவெளி நாட்கள் வந்து அதிகரிச்சிக்கலாம். அதாவது மண்ணை பொறுத்து அண்ட் அந்த இடத்துல இருக்கக்கூடிய வெப்பத்தை பொறுத்து, செடியோட வாடும் தன்மையை பொறுத்து, இது எல்லாத்தையும் பொறுத்து நீங்கள் வந்து எத்தனை நாளைக்கு ஒரு முறை தண்ணீர் பாய்க்கணும் அப்படிங்கிறத வந்து நிர்ணயிச்சிக்கலாம். ஸோ குறைஞ்சது இந்த மாதிரி வாய்க்கால் பாத்தி போட்டு நீங்கள் தண்ணி பாய்க்கும் பட்சத்தில் 4 நாட்கள் குறைஞ்சது எடுத்துக்கலாம், இடைவெளி நாட்கள். அதுவும் அதிகமான வெப்ப காலங்களில். ஸோ அதிகபட்சமாக 7 நாட்கள் வரை எடுத்துக்கலாம். ஸோ அது வந்து அதிகமான களி, மண் கீழே இருப்பதும் அதிகமாக தக்க வச்சுக்கக்கூடிய மண்ணாக இருக்கும் பட்சத்தில். ஸோ இப்போது மல்லிகை செடிக்கு எந்த மாதிரியான நீர்ப்பாசன முறை பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த வாய்க்கால் பாத்தியை பொறுத்தவரை அதிகமான வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய விவசாயிகள் வந்து பயன்படுத்தலாம். ஸோ தண்ணீர் வந்து எவ்வளோ வெப்பமாக இருந்துச்சுனாலுமே உங்களுக்கு தண்ணீர் வந்து வத்தாது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து இந்த வாய்க்கால் பாத்தி போட்டு மல்லிகை செடிக்கு தண்ணீர் பாய்க்கலாம். ஸோ இது வந்து சிறிய செடிகள்லேருந்து நம்ம பாய்க்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 6 மாத கன்று வரை நீங்கள் சொட்டு நீர் பாசனம் போட்டு வளர்த்துட்டு அதுக்கு பிறகு வாய்க்கால் பாத்தி போட்டிங்கனாலும் போதும். அப்படி இல்லை அப்படின்னா செடிக்கு நேர் நீங்கள் பாத்தி எடுத்து வளர்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு இப்போ வந்து நம்ம இரிகேஷன் என்ன மாதிரி போட்டிருக்கோம் அப்படின்னா மைக்ரோ டியூப்பில் தான் போட்டிருக்கோம். ஸோ நமக்கு வந்து வாட்டர் சோர்ஸ் கம்மி. ஸோ அதனால் நம்ம வந்து 200 லிட்டர் பேரல்லேருந்து ட்ரிப் இரிகேஷன் போட்டு நம்ம வந்து இந்த மாதிரி தண்ணீர் பாய்க்கிறோம். ஸோ இது வந்து நீங்கள் பிவிசி பைப்பில் டேரெக்டாக கனெக்ட் பண்ணியோ இந்த மைக்ரோ டியூப் கனெக்ட் பண்ணி நீங்கள் தண்ணீர் பாய்க்கலாம். ஸோ நீங்கள் இந்த வந்து தண்ணீர் விடுற அளவை பொறுத்து இடைவெளி நாட்கள் எதுவுமே அதிகரிச்சிக்கலாம்.
ஆனால் இந்த மாதிரி மைக்ரோ டியூப் இரிகேஷனை பொறுத்தவரை நீங்கள் வந்து அதிகபட்சமாக 2 நாட்கள் இடைவெளி நாட்கள் எடுத்துக்கிறது தான் நல்லது. ஏன்னா இது வந்து ஈரப்பதம் மேல்புறம் வந்து நீங்கள் தண்ணி விட்டு நெக்ஸ்ட் டேவே காஞ்சிரும். ஸோ மண்ணுக்கு கீழே இருக்க ஈரப்பதத்தை பொறுத்து தான் செடியோட வாடும் தன்மை, வெப்பத்தை தாங்கக்கூடிய தன்மை எல்லாமே பொறுத்து. ஸோ இது வந்து நீங்கள் தண்ணீர் அதிகமாக விடுறீங்களா கம்மியாக விடுறீங்களா அப்படிங்கிறத வந்து எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, பூக்கள் சரிவர பூக்கக்கூடிய காலமான இந்த வெப்ப காலங்களில், அதாவது வெயில் காலங்களில் செடியில் அதிக அளவு கொடி அடிக்காமல் பூக்கள் சீரான அளவில் பூக்கும் பட்சத்தில் நீங்கள் விடக்கூடிய தண்ணீர் வந்து போதுமான அளவு இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுக்கு மாற்றாக இந்த மாதிரி மைக்ரோ டியூப்பில் தண்ணி விடும்போது அதிகமான கொடிகள் வளர்ந்துச்சு அப்படின்னா, அதாவது செடி வந்து பெருமளவு விரிஞ்சு கவாத்து செய்யக்கூடிய நிலைக்கு இல்லாமல் பூக்களோட அளவு அந்த செடியோட வயதுக்கு ஏற்ற மாதிரி இல்லை அப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் விடக்கூடிய தண்ணீர் வந்து அந்த செடிக்கு ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ கொடி வளர்ச்சி அமைஞ்சினாலும் தண்ணீர் அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை பொறுத்து தான் நீங்கள் தண்ணீர் விடக்கூடிய அளவை வந்து கூட்டிக்கிறதும் குறைச்சிக்கிறதும். ஸோ நம்ம வந்து இந்த மைக்ரோ டியூப்பில் தண்ணீர் வந்து குறைந்த அளவு தான் விடுவோம். ஸோ நம்ம விடக்கூடிய அளவுன்னு பார்க்கும்போது ஒரு செடிக்கு, அதாவது ஒரு மைக்ரோ டியூப் அப்படின்னு பார்க்கும்போது 2 லிட்டரு அப்படிங்கிற அளவு தான் மேக்ஸிமம் இருக்கும். ஸோ அப்போ ஒரு செடிக்கு தோராயமாக 4 லிட்டரு அப்படிங்கிற அளவில் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து டெய்லி இரிகேட் பண்ணுறதுனால நமக்கு வந்து இந்த க்ரீப்பர், அதாவது கொடி வளர்ச்சி குப்புகள் அதிகமாக வர்றது கிடையாது. அண்ட் அதே நேரத்தில் கவாத்து செஞ்சு விடாத மல்லி செடிகளில் வர்றது வந்து அது நம்ம கவாத்து செய்யாமல் தாமதப்படுறதுனால வரக்கூடிய பிரச்சனை தான். ஆனால் இதுவே உருகிய நேரத்தில் கவாத்து செஞ்சு செடி வந்து சிறிதாக காணப்படும் பட்சத்தில் அந்த செடிகளில் கொடி வளர்ச்சி குப்புகள் கம்மியாக தான் இருக்கும், எல்லாம் பெரும்பாலும் இருக்காது. ஸோ அந்த மாதிரி சீரான பூக்கள் பூக்குது அப்படின்னா நீங்கள் விடக்கூடிய தண்ணீர் வந்து போதுமான அளவு இருக்குது அப்படின்னு அர்த்தம். அண்ட் இப்போ லாஸ்ட்டாக அகைன் நம்ம செகண்ட் சொன்ன ட்ரிப் இரிகேஷனை பார்த்து தான் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ இந்த ட்ரிப் இரிகேஷனை பொறுத்தவரை நீங்கள் வந்து நம்ம இந்த மைக்ரோ டியூப் போட்டிருக்கிறது வந்து செடிக்கு 2 சைடு நம்ம வந்து உரமிடுறோம். ஸோ அதனால் செடிக்கு 2 சைடும் மைக்ரோ டியூப் போட்டிருக்கோம். ஸோ அதனால் இந்த ட்ரிப் இரிகேஷன் ஓஸ் வந்து செடியை விட்டு ஒரு அடி தள்ளி இருக்குது. ஆனால் நீங்கள் இது ட்ரிப் இரிகேஷன் பண்ணும் பட்சத்தில் இந்த ஓஸில் இருக்கக்கூடிய லைன், அதாவது இந்த ஒயிட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒயிட் லைனில் நேரே ட்ரிப்பர் வந்து எந்தெந்த இடத்துல மல்லி செடிக்கு போடணுமோ அதில் வந்து ஹோல்ஸ் போட்டு ட்ரிப்பர் மாட்டிட்டு தண்ணி எந்த அளவுக்கு விடணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஓஸை வந்து மண்ணை பார்த்த மாதிரி கவுத்தி போடணும். அப்படி இல்லைனா உங்களுக்கு வந்து எந்த திசையில் விடணுமோ அதுக்கு ஏற்றாற் போல் நீங்கள் வந்து ஓஸை வந்து செடிக்கு கிட்டே கொண்டு போய் வச்சுக்கணும். அதாவது நீங்கள் பெரும்பாலும் எந்த இடத்துல தண்ணி விடுறீங்களோ செடிக்கிட்ட அந்த இடத்துல உரமிடுறது பாருங்கள். ஸோ அப்படி உரமிடும் பட்சத்தில் நீங்கள் வந்து அந்த இடத்துல தண்ணி விட்டிங்கனாலே போதும். அதாவது செடியோட வேர் வந்து எங்கே இருக்குதோ அந்த இடத்துல உரமிடணும், உரமிடுற இடத்துல தண்ணீர் விடணும். ஸோ இதுதான் லாஜிக். ஸோ இந்த லாஜிக்கில் நீங்கள் தண்ணி விடும்போது செடிக்கு ஒரு 2 திசையில் தண்ணியே நீங்கள் விடலைனாலும் மண்ணுக்கு கீழே ஆழமாக பார்க்கும்போது அந்த திசையிலையும் ஈரப்பதம் வந்து இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் எந்த இரிகேஷன் ஆரம்பிக்கிறீங்களோ அந்த இரிகேஷனை ஃபஸ்ட்டு ஆரம்பித்த பிறகு இது வந்து தொடர்ச்சியாக நீங்கள் பின்பற்றலாம். நீங்கள் உரமிடுற இடத்துல தண்ணீர் விடணும். அந்த உரமிடுற இடத்துல வந்து செடியோட வேர் இருக்கணும். உரமிடும்போது செடியோட வேரை அத்து தான் உரமிடணும். ஸோ அப்போனா தான் வேர்கள், புதிய வேர்கள் அதே இடத்துல வளரும், உரச்சத்தை இழுக்கும், அண்ட் அந்த வேர்களுக்கு தேவையான தண்ணீர் சத்தும் கிடைக்கும். ஸோ இப்போது நம்ம வந்து இந்த குறிப்பிட்டிருக்கக்கூடிய இந்த 3 இரிகேஷன் மெத்தடில் மல்லிகை செடியை பொறுத்தவரை ஃபஸ்ட்டு ரொம்பவே குறைந்த அளவில் தண்ணீர் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் செடியை வளர்க்குறதுக்கு போதுமான அளவு தண்ணீர் இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக நீங்கள் வந்து ட்ரிப் இரிகேஷன் எடுக்கிறது நல்லது. ஸோ அதில் தான் எந்த அளவுக்கு மண்ணில் குறைவாக தண்ணி விட்டு செடியை வளர்க்க முடியுமோ, அதாவது மல்லி செடியை வளர்க்க முடியுமோ அதுக்கேற்ற அளவு தண்ணியை வந்து குறைத்து பயன்படுத்த முடியும். ஸோ அப்படி இல்லை, தண்ணீர் வந்து ஓரளவு இருக்குது, அதாவது ரொம்ப அதிகமாக கால் பாத்திக்கு பயன்படுத்துகிற அளவுக்கு இல்லை, ஆனால் செடியை இன்னும் கொஞ்சம் அதிகமாக தண்ணி விட்டு வளர்க்குற அளவுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மைக்ரோ டியூப் போட்டு பயன்படுத்தலாம். ஸோ இது வந்து ட்ரிப் இரிகேஷனுக்கு செகண்டரி ப்ரிஃபரன்ஸ். ட்ரிப் இரிகேஷன் வந்து ரொம்பவே லோ வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய விவசாயிகள் பயன்படுத்தலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் பரவாயில்லாமல் தண்ணீர் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி மைக்ரோ டியூப் பயன்படுத்தலாம். அண்ட் இந்த மைக்ரோ டியூபுக்கு பதிலாக இந்த தென்னை மரங்களுக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடிய இந்த பெரிய டியூப் பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து நீங்கள் தண்ணீர் வந்து செடி ரொம்ப பெரிதானதுக்கு பிறகு தண்ணீர் அதிகமாக விடும் பட்சத்தில் பயன்படுத்தலாம். ஆனால் அந்த ஓஸில் இரிகேட் பண்ணும்போது இடைவெளி நாட்டில் வந்து கூடுதலாக கொடுக்க வேண்டியிருக்கும். அப்படி இல்லைனா தண்ணீர் ரொம்ப குறைவாக கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ அதுக்கு மாற்றாக நீங்கள் வந்து தொடர்ச்சியாக மைக்ரோ டியூபே பயன்படுத்தலாம். இதுவே போதுமானதாக இருக்கும் இந்த ஹோஸ் இரிகேஷனை பொறுத்தவரை. அண்ட் வாய்க்கால் பாத்தியை பொறுத்தவரை நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டது போல் அதிகமான வாட்டர் சோர்ஸ் இருக்கிறவங்க பயன்படுத்தலாம். அண்ட் இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட அக்ரிகல்ச்சர் சேனலில் நீங்கள் புதிய வீடியோ பார்க்கக்கூடிய விவசாயிகள் இருக்கீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.